வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 23. வினயா, நீ வேணா என்னோட சிஸ்டர் சுடிதார் எதுவும் மாத்திக்கிறியா? அவளும் கிட்டத்தட்ட உன்னோட ஹைட் அண்ட் வெயிட் தான் இருப்பா, அளவு சரியா இருக்கும் என்று இலவசமாக ஆலோசனை கூறினான் விஷ்ணு. அவனை வெளிப்படையாக முறைக்க வழியின்றி தவித்தவள் போலியாக பல்லை காட்டி, இல்ல சார், பரவாயில்ல, இந்த ட்ரெஸ்ஸே நல்லாதான் இருக்கு என்றாள் முடிந்தளவு பொறுமையை இழுத்து பிடித்து. அதை அவன் நமட்டு சிரிப்புடன் ரசித்திருக்க, பாப்பா ரொம்ப கூச்சப்படுது போல இருக்கு தம்பி, நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நான் இங்க இந்த பொண்ணை பாத்துக்கிறேன், நீ வாமா என்று வினயாவை ஒரு அறைக்குள் அழைத்து சென்றவர், இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோமா, அங்க புது சோப்பு இருக்கும், முகம் கழுவி தயாராயிக்கோ என்று இடத்தை காட்டிவிட்டு வெளியேறினார். என்று உதட்டை குவித்து காற்றை ஊதி அவ்வளவு நேரம் இருந்த கடுப்பை வெளியேற்றியவள் அறையை சுற்றி பார்வையை அலைய விட்டபடி குளியல் அறைக்குள் நுழைந்தாள். ரெஃப்ரெஷ் செய்து வெளியே வந்தவளை வரவேற்று ஹால் சோஃபாவில் அமர வைத்த அண்ணம்மா, இந்தாமா சாப்பாடு என்ற ஒரு தட்டை நீட்டினார். அதில் சிற்றுண்டியும் பழச்சாரும் இருப்பதைக் கண்டு தயங்கியபடி, இதெல்லாம் எதுக்கு என்று மறுத்தாள் வினயா. பரவாயில்லம்மா, எதுக்கு எடுத்தாலும் கூச்சப்படாத, நம்ம வீடு மாதிரி நினைச்சுக்கோ, சாப்பிடு என்று அவள் கையில் தட்டை திணித்துவிட்டு உள்ளே சென்றார். என்ற அலுப்புடன் உதட்டை ஓரமாக சுழித்துக் கொண்டவள் பழச்சாறை மட்டும் எடுத்து பருகியபடி நிதானமாக வீட்டை பார்வையிட்டாள். நல்ல அழகோடும் பெரும் ரசனையோடும் கட்டப்பட்டிருந்தது. வீட்டின் மாடலுக்கு ஏற்ப அழகாக தனி கவனத்துடன் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்திருந்தார்கள். ஹாலின் மையத்தில் விஷ்ணுவின் குடும்ப புகைப்படம் பெரியதாக மாட்டப்பட்டிருந்தது. இவன் அப்படியே அவங்க அம்மா ஜாடை போல இருக்கிறது. தங்கை விவேகாவும் கிட்டத்தட்ட இவனைப் போலவே இருந்தாள். ஆனால் கண்களில் சரியான குறும்பு பார்வையும் துருதுருப்பும் அதிகமாக தெரிந்தது. அவள் கவனத்தை ஈர்க்கும் விதமாக மாடிப்படியில் அரவம் கேட்கவும் விழிகளை திருப்பினாள் வினயா. ஆக்வா ப்ளூ ஃபுல் ஹேண்ட் ஃபார்மல் ஷர்ட்டும் ஸ்லிம் ஃபிட் நேவி ப்ளூ பேண்டும் அணிந்து படிகளில் துள்ளலுடன் இறங்கிக் கொண்டிருந்தான் விஷ்ணு. அவன் அசைவுகளுக்கு ஏற்ப அவனின் கருத்தடர்ந்த சிகை அழகாக குதித்தாட 6 அடிக்கும் அதிகமான உயரமும் அதற்கேற்ற ஆண்மைக்கே உரித்தான கம்பீரமான உடல்வாகும் அவனை இன்னும் ஹேண்ட்ஸமாக பேரழகனாக காட்ட அவள் இதயம் ஒரு நொடி தாளம் தப்பி துடித்தது. லேசான படபடப்புடன் வேகமாக தன்னை சுதாரித்துக் கொண்டு அவனிடமிருந்த அவசரமாக விழிகளை திருப்பிக் கொண்டவள், ச்சே, இந்த ஆனந்தி உதயா கூட சேர்ந்து நானும் இப்படி என்ன மாதிரி பசங்களை சைட் அடிக்கிறேனே என்று உள்ளுக்குள்ளே பதறி போனாள். ஆனால் அந்த அறிவு ஜீவிக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை, விஷ்ணுவை தவிர எவர் ஒருவரையும் அவள் இப்படி ஆர்வமாக பார்க்கப் போவதில்லை என்று. அதெல்லாம் புரியாது. நாம் எடுத்திருக்கும் முடிவுக்கு இப்படியெல்லாம் தடுமாறுவது சரியா வினையா? அதுவும் நீ இப்படி பார்ப்பது அவனின் கழுகு கண்களில் விழுந்து விட்டால் வேற வேணையே வேணாம். அவன் நினைத்துக் கொண்டிருப்பதை சாதித்து விடுவான் அந்த பிடிவாதக்காரன். ஒழுங்கா அடக்கமா இருக்க கத்துக்கோ என்று தன்னையே நிந்தித்துக் கொண்டிருந்தாள் நாயகி. என்ன வினயா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டா என்று புன்னகையுடன் எதிரே நிற்கும் விஷ்ணுவை நேராக பார்ப்பதை தவிர்த்தாள் அவள். அதனால சார், கிளம்பலாம், நான் வரேமா என்று எழுந்து அண்ணம்மாவிடம் கூறிவிட்டு விறுவிறுவென்று வெளியே நடந்து விட்டாள் வினயா. இந்த பொண்ணு என்ன இந்த ஓட்டம் ஓடுது? தன் நாடி மீது கை வைத்து வியந்தவரை கண்டு லேசாய் தலையசைத்து சிரித்தவன், ஓகே வரேன் அண்ணம்மா, நைட் டிஃபன் வேண்டாம் என்று வெளியேறினான். விஷ்ணு சொல்லியிருந்த அந்த 5 நட்சத்திர விடுதிக்கு சென்றால் அவள் எதிர்பார்த்து இருந்ததை விட பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே கிராண்டாக இருந்தது. அவனுடைய நண்பனும் ஒர்க்கிங் பார்ட்னருமான சங்கரை அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். முதல் பார்வையிலேயே அவன் மீது நன்மதிப்பு உண்டாயிற்று அவளுக்கு. பார்ட்டியில் அனைவரும் பாராட்டி பேசியதிலிருந்தே விஷ்ணுவும் சங்கரும் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் தங்கள் கம்பெனியின் வெற்றிக்காக எவ்வளவு பாடுபடுகிறார்கள் என்பது புரிந்தது. விஷ்ணுவை நினைக்கும் பொழுது தன்னால் அவன் மனதில் ஒரு தற்பெருமை தோன்றுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. தனக்கென்று ஒரு தனி அடையாளம் வேண்டும் என்பதற்காக எப்படி உழைக்கின்றான் அவன். மாலை வரை அவன் அப்பா கம்பெனியிலிருந்து வேலைகளை முடித்துவிட்டு அடுத்து கிளம்பி அங்கே வந்து முன்னிரவு வரை வேலை செய்கிறான் என்று தன் நண்பனை பற்றி சங்கர் வேறு சந்தோஷமாக அழுத்துக் கொண்டான். முகமெங்கும் ஆனந்தம் நிறைந்திருக்க சின்ன முறுவலுடன் அதையெல்லாம் மகிழ்ச்சியுடன் அனுபவித்திருந்தாள் வினயா. டின்னர் முடித்து அனைவரிடமும் விடைபெற்றுக் கொண்டு விஷ்ணுவும் அவளும் லிப்டில் கீழ்த்தளத்திற்கு வந்தனர். அப்பொழுது, ஹாய் விஷ்ணு
என்று ஒரு இளம்பெண் ஓடி வந்து அவன் கையை இறுக பிடித்துக் கொண்டாள். அதை கண்ட வினயாவின் மனம் லேசாக துணுக்குற்றது. யார் இவ? கையை பிடிக்காம பேச மாட்டாளாமா? ஏய் சுகன்யா, நீ எங்க என்று ஆச்சரியமாக வினவினான் விஷ்ணு. ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்த. அதை விடு, நீ இன்னும் உன் முடிவுல இருந்து மாறலையா? அப்பா அம்மா பாக்குற பொண்ணுதானு உறுதியா அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கியா? என்னோட காதல் கனவுகளுக்கெல்லாம் உன் இதயம் பதிலளிக்காதா? இன்னும் எத்தனை நாளைக்குதான் என்னை ஏங்க வைக்க போற விஷ்ணு என்றவள் பேசிக்கொண்டே போக திகைத்து போனாள் வினயா. இது என்னடா வம்பா போச்சு? இவ முன்னாடி வந்து வேற இந்த இம்சை உளறி கொட்டதே என்று சங்கடப்பட்ட விஷ்ணு தயக்கத்துடன் தன்னவளை பார்க்க அவனை பிறர் அறியாமல் சின்னதாக முறைத்துக் கொண்டிருந்தாள் பெண். அவன் எதுவோ சொல்ல வர, சார் நீங்க பேசிட்டு வாங்க, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன் என்று வேகமாக நகர ஆரம்பித்தாள். ஓகே வினயா, கார் பார்க்கிங் கிட்ட வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் என்றான் விஷ்ணு அவசரமாக. ஓகே சார் என்று சுகன்யாவின் புறம் பொருள் விளங்கா பார்வை ஒன்றை வீசிவிட்டு பார்க்கிங் நோக்கி சென்றாள் வினயா. அந்த பொண்ணு யார் விஷ்ணு? சுகன்யாவின் கேள்வி காதில் விழ, என்னோட பிஏ வினயா என்று விஷ்ணு இன்னும் என்ன சொன்னானோ இவள் அவர்கள் பேச்சு காதில் விழாத தூரம் நகர்ந்து வந்து விட்டாள். விஷ்ணு சொன்னபடி சிறிது நேரம் கார் பார்க்கிங்கில் நின்றவளுக்கு கார் நிறுத்த மற்றும் எடுக்க வரும் ஆட்கள் இவள் ஏன் இங்கே தனியாக நிற்கிறாள் என்கிற ஆராய்ச்சி பார்வை பார்க்க ஆரம்பிக்கவும் மிகவும் சங்கடமாகிவிட்டது. விஷ்ணு வரும் வரை மற்றவர் பார்வையில் காட்சி பொருளாக விழாதவாறு சற்று ஒதுங்கி நின்று கொள்ளலாம். அவன் வரும்பொழுது அருகில் செல்லலாம் என ஒரு தனி இடம் பார்த்து நின்று கொண்டவளின் சிந்தனைகள் முழுவதையும் சுகன்யாவை பலமாக ஆக்கிரமித்துக் கொண்டாள். அந்த பெண் யாராக இருக்கும்? ரொம்ப நாளாக விஷ்ணுவை லவ் பண்றாளாமே, ஆனால் இவன்தான் முடியாது என்று மறுத்து வருகிறான் போலிருக்கிறது. அப்படிப்பட்டவனின் மனதில் நான் எப்படி நுழைந்திருப்பேன் என்று தனக்குள் அவனை எண்ணி வெகுவாக வியந்து கொண்டிருந்தவளை ஒரு குளறல் குரல் கலைக்கவும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். 25 - 30க்குள் இருக்கின்ற 4-5 இளைஞர்கள் முழு குடி போதையில் அவள் பின்னே நின்று கொண்டிருந்தனர். இதயம் அச்சத்தில் உறைந்துவிட பதற்றத்துடன் விழிகளை சுழற்றி வேறு ஆட்கள் யாரேனும் அருகில் இருக்கிறார்களா என பார்த்தாள். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒதுக்குப்புறமாக இருந்தது அந்த பகுதி. பேபி, ஏன் இங்க தனியா நின்னுகிட்டு இருக்க? வினயாவோ அங்கிருந்து விலகிச் செல்லும் பாதையை மறித்துக் கொண்டு நிற்பவர்களை தாண்டி எப்படி இங்கிருந்து செல்வது என்று தவித்துக் கொண்டிருக்க, முதல் குரல்காரனுக்கு அடுத்திருந்தவனோ அவளை மேலும் பீதியடைய வைத்தான். என்னம்மா, யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அதிர்ந்தவள் வேகமாக நகரத் தொடங்க, நாங்க வேணும்னா கம்பெனி தட்டுமா என்று இன்னொருவன் நெருங்கவும் நடுங்கி போனாள் அவள். ஷூ, இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டேனே. நான் சத்தம் போட்டு யாரையாவது உதவி கூப்பிடுறதுக்குள்ள இவங்க என் வாயை பத்தி எழுத்துட்டு போனா என்ன பண்றது? இவங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? அகன்ற விழிகள் இரண்டிலும் நீர் நிறைந்திருக்க அங்கிருந்து தப்பிக்கும் வழி புரியாது தடுமாறிக் கொண்டிருந்தவளுக்கு அப்பொழுது கேட்ட அந்த அதட்டல் குரல் அத்தனை ஆசுவாசத்தை கொடுத்தது. என்ன வினயா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நான் எங்க வெயிட் பண்ண சொன்ன, நீ எங்க நின்றுட்டு இருக்க என்று உஷ்ணமாக பார்த்தபடி அங்கே வந்தான் விஷ்ணு. அவனை பார்த்ததும் கண் இரண்டிலும் அணை கட்டி வைத்திருந்த நீர் மொத்தமாக கரையுடைந்து கன்னத்தில் இறங்க அசையாது நின்றாள் அவள். விஷ்ணுவோ பார்வையாலே அவளுக்கு தனிப்பட்ட கண்டனம் தெரிவித்தபடி நெருங்கி வந்தான். இவங்க உங்க ஆளா பாஸ்? ஒருவன் விஷ்ணுவிடம் கேள்வி எழுப்பவும் அவனிடம் திரும்பி, ஆமா, உங்களுக்கு அதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா என்று ஒற்றை புருவம் உயர்த்தி அலட்சியமாக கேட்டான் இவன். நோ பாஸ், தனியா நின்னதுனால யாரோ நினைச்சு சும்மா பேச்சு கொடுத்தோம், அவ்வளவுதான். சாரி சிஸ்டர். மற்றொருவன் வேகமாக சமாதானத்துக்கு வர அதை ஒதுக்கி தள்ளியவன், வாமினியா என்று அவள் தோளில் கேஷுவலாக கை போட்டு அழைத்து சென்றான். வினயாவிற்குத்தான் அவன் கரம் தன் மேனையில் பட்டதும் தேகம் ஒருமுறை சிலிர்த்து அடங்க மேலும் நடுக்கம் எடுத்தது. அவர்கள் முன்னிலையில் அவன் கரத்தை தட்டிவிட்டால் பின்னால் தொடர்ந்து வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவார்களோ என்று அச்சம் பிறக்க அமைதியாக அவனுடன் நடந்தாள். காருக்கு அருகில் வந்ததும் தன் கையை விலக்கிக் கொண்டு அவள் பக்க கதவை திறந்து விட்டவன் அவள் உள்ளே அமர்ந்ததும் இவன் சென்று டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காரை எடுத்தான். சிறிது தூரம் சென்ற பின்னும் தன் மேனியின் நடுக்கம் குறையாமல் இன்னமும் தனக்குள் ஒடுங்கியபடி நடுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தவளை கண்டு காரை ஓரமாக சென்று நிறுத்தி அவளிடம் திரும்பினான் விஷ்ணு. ஏன் வினயா, கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சு உன்னை பார்க்க வந்தா நீ அங்க ஆளையே காணோம். எங்கடா போனான்னு தேடி வந்தா அந்த பொறுக்கி பசங்களுக்கு நடுவுல நின்னு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அங்க எதுக்கு போன நீ என்றான் கேலியாக. தன்னை அந்த சம்பவத்திலிருந்து மீட்கத்தான் இவ்வாறு பேசுகிறான் என புரிந்து கொண்டவள்,
நான் எவ்வளவு நேரம் தான் பார்க்கிங்ல தனியா நிக்கிறது? போற வர்றவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. அதான் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கலாமேன்னு அங்க போய் நின்னேன் என்று அமைதியாக விளக்கம் கொடுத்தாள். ஒதுங்கி நிக்கிறேன் பேர் வழின்னு போய் வம்பள மாட்டிக்கிட்டியாக்கும். சரி, அதுக்கே என்ன இப்படி நடங்கிட்டு இருக்க என்று நக்கலாக கேட்டுவிட கொதித்தெழுந்தாள் அவள். வேண்டுதல், அதான் நடுங்கிட்டு இருக்க. முதல்ல வண்டி எடுங்க என்று எரிந்து விழுந்தாள் வினயா. கிளம்பணுமா போனாமான்னு நேரா நடந்திருந்தா நான் ஏன் இப்படி ஒரு வம்பள மாட்டிருக்க போறேன்? வழியில ஒருத்தி பள்ள காமிச்சுட்டு வரமோ, இவரை நின்னுட்டு நம்மள கழட்டி விட்டாச்சு. இதுல நக்கல் வேற. அவள் வாய்க்குள் முணுமுணுத்தாலும் உன்னிப்பாக காதை அங்கே தீட்டி வைத்திருந்தவனுக்கு எல்லாமே தெளிவாக விழுந்து சிரிப்பை மூட்டியது. இப்போ அதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் காண்பித்தோம், அவ்வளவுதான், தொலைந்தோம் என்று தன்னை அடக்கிக் கொண்டு பிளேயரை ஆன் செய்தான் விஷ்ணு. உங்ககிட்ட பேசி சண்டையை வளர்க்கறதுக்கு பதிலா ஏதாவது பாட்டாவது நிம்மதியா கேட்கலாம். நாயகனின் புலம்பலில் அலட்சியமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டு வெளியே வேடிக்கை பார்த்தபடி பயணிக்க ஆரம்பித்த வினயா பிளேயரில் ஒலித்த பாடலை கேட்டு திடுக்கிட்டு மீண்டும் உள்ளே திரும்பி அவன் முகம் பார்த்தாள். அன்பே என் அன்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன், கனவே கனவே கண்ணுறங்காமல் உலகம் முழுதாய் மறந்தேன். எதுக்கு இப்ப இந்த பாட்டு போட்டீங்க என்றாள் கோபமாக. இதென்ன வம்பா இருக்கு? எனக்கு பிடிச்ச பாட்டை நான் போட்டு கேக்குறேன். இல்ல, நீங்க வேணும்னே என்ன டீஸ் பண்றீங்க. அவளின் குமுறலை புரியாமல் பார்த்தவன், சத்தியமா இல்ல, எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் என்றான். நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன் என்றவள் உறுதியாக மறுத்து கொண்டிருக்க, சரி, இந்த பாட்டை வச்சு உன்னை நான் என்ன டீஸ் பண்ண, அத முதல்ல சொல்லு என்று விஷ்ணு வேகமாக கேட்கவும் மலங்க மலங்க விழித்தாள் வினயா. ஏற்கனவே பதற்றத்தில் இருந்தவள் எதையும் யோசிக்காமல் பட்டென்று பேசிவிட்டு இப்பொழுது பதில் அறியாது தடுமாறினாள். அவனுடைய தீவிரமான கேள்வியும் பார்வையும் அவளுக்குள் குழப்பத்தை உண்டு செய்ய, ஒருவேளை அவன் சொல்றது நிஜமாவே உண்மையா இருக்குமோ? அவன் யதார்த்தமா இந்த பாட்டை போட நானாதான் வாலண்டியரா வாயை கொடுத்து மாட்டிட்டேனா என்று மேலும் பதற்றமானாள். என்ன பேச்சே காணோம்? எதுக்கு பேய்கிட்டு நீ சண்டை போட்ட? விஷ்ணு விடாப்படியாக கேட்டதில் அவளுக்குள் கலவரம் அதிகரிக்க செய்வதறியாத அச்சத்தில் அவள் விழிகள் காருக்குள் அங்கும் இங்கும் அலைபாய்ந்தது. அவள் முகத்தையே உற்று பார்த்தவன், இந்த பாட்டுல அப்படி என்ன ஸ்பெஷல் வினயா? உனக்கே அவ்வளவு கோபம் வந்துச்சு என்று ஆர்வமாக கேட்டான். ஸ்பெஷல்? ஸ்பெஷல் தான். இந்த பாடலை கேக்குறப்பதான் என்னையும் அறியாம என் மனசுல காதலுங்கிற உணர்வு முதல்ல ஒரு மயக்கம் வருது. அந்த தந்த ரசாயன மாற்றத்துல மூழ்கிதான் எனக்கானவ எங்க இருக்கிறான், எப்படி இருப்பான்னு என் மனம் இனிய கனவிலும் கற்பனையிலும் மூழ்கினது. 2 நாள் முன்னாடி இந்த பாட்டை மறுபடியும் கேக்குற நேரம்தான் போன வருஷம் இதை கேட்கும் போது எனக்கான காதலன் யாரும் இல்ல, இப்போதான் என்ன உயிரா நேசிக்கிற விஷ்ணு இருக்கானே அப்படின்னு கற்பனை செஞ்ச. அதுக்குள்ள தேவையில்லாம இந்நேரத்துல இந்த பாட்டை போட்டு என்ன நல்லா குழப்பி விட்டு இப்படி கேள்வியும் கேக்குறானே, நான் என்னத்த பதில் சொல்ல முடியும்? ஹலோ, வாட் ஹேப்பன் வினயா? சம்திங் என்று இழுத்து விஷ்ணு அவளை வில்லங்கமாக பார்க்க அரண்டு போய் நிமிர்ந்து அமர்ந்தாள் நாயகி. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க முதல்ல என்ன கொண்டு போய் ஹாஸ்டல் விடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் என்றாள் குரலில் சட்டென்று வரவழைத்த கடுமையுடன். அவளை நம்பாமல் பார்த்தவன், ரிலாக்ஸ் வினயா, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் மனசை கண்டுபிடிக்க எதுவும் முயற்சி பண்ணல என்றவளை ஆழம் பார்த்தான். அப்பாவியாக பேசுபவனின் பேச்சில் திணறியவளின் முகம் வெட்கத்தில் முழுவதுமாக சிவந்து போனது. யமகாதகன், ஒத்த பாட்டை வச்சு என் மொத்த மனசையும் தெரிஞ்சுக்க பாக்குறா என்று வேகமாக ஜன்னல்புறம் திரும்பிக் கொண்டு தன் முகச் சிவப்பை மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டாள் வினயா. கழுகாக அவளின் பாவனைகளை கண்காணித்துக் கொண்டிருப்பவனிடம் இருந்தா அவள் அதை மறைத்துவிட முடியும்? தன்னிடம் மாட்டிக்கொண்டவளை எண்ணி தனக்குள் நகைத்துக் கொண்டவன், இவ்வளவு தூரம் உன்னை மாத்த முடிஞ்ச என்னால உன் வாய் மூலமாவே என் மேல இருக்கல்லவ ஒத்துக்க வைக்கிறது ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் இல்ல, கோடி சீக்கிரம் அதையும் சொல்ல வைக்கிறேன் என்று உல்லாசமாக உறுதி பூண்டான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.